Yeah guys, நீங்க பாத்துக்கிட்டு போய் காண வீடியோ இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஷின்சானோட ஒரு ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்க்க போறோம். சோ இந்த எபிசோட் நேம் என்ன அப்படினா ஷின் மேன். சோ இதுல வந்து பாத்தி அப்படினா 5 ஷின்சான் வந்து காட்டுவாங்க. ஒரு ஷின்சான் அந்தல ரொம்ப காமெடியா இருக்கும். இதுல 5 ஷின்சான் நீங்களே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சோ இதுல ஒவ்வொரு ஷின்சானுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். சோ இதுல வந்து பாத்தி அப்படினா ஃபர்ஸ்ட் ரெட் கலர்ல இருக்காங்க பாத்தீங்களா? சோ அந்த ஷின்சானுக்கு வந்து பாத்தி அப்படினா நெருப்பு பவர் இருக்கும். அடுத்து ப்ளூ கலர்ல இருக்காங்க பாத்தீங்களா? சோ அவருக்கு வந்து பாத்தி அப்படினா இந்த மாதிரி தண்ணி சக்தி இருக்கும். அடுத்து வந்து Black கலர்ல இருக்கார்ல, சோ அவருக்கு வந்து பாத்தி அப்படினா அயன் மேன் வந்து சக்தி இருக்கும். அடுத்து வெள்ளை கலர்ல இருக்காரு பாத்தீங்களா? சோ அது வந்து பாத்தி அப்படினா காத்து. அடுத்து வந்து கிரீன் கலர்ல வந்து செடி மரம் அப்படின்றது. அப்புறம் நடுப்புல ஈமோரி இருக்கா. ஆனா இந்த கதையில ஈமோரி வர மாட்டா. ஆனா இது வந்து போஸ்டர்ல நம்ம வந்து காமிக்கிறாங்க. சோ அதனால இந்த எபிசோட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பத்தி பார்த்தலாம். அந்த சேனல் பேரு தான் ஓவி தமிழ். சோ இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா 2 வாரமா கார்ட்டூன் வீடியோஸ் பத்தி எல்லாம் போட்டுருக்காங்க. சோ இந்த சேனலை பத்தினா ரொம்பவே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறாங்க. சோ இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து தாங்க. சோ உங்க சேனல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ மறக்காம உங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதே மாதிரி இவங்க வந்து நிறைய வீடியோஸ் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட சேனல் வந்து இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து காட்டுறாங்க. அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து ஒரு மைக் வச்சு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த உலகத்துல கறி ரைஸ் தான் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. எல்லா மக்களும் அதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க விரும்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் நம்ம ஹீரோஸோட ஸ்பேஸ்ஷிப் வந்து காட்டுறாங்க. இதுக்குள்ள தான் நம்ம வந்து ஹீரோஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து 4 ஷின்சான் ஹீரோஸ் வந்து இருப்பாங்க. அப்புறம் நம்ம நெருப்பு ஷின்சான் மட்டும் அந்த கறி ரைஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ மற்றவங்கலாம் டே ஏன்டா இப்படி கேஸ் வேஸ்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எதுக்கு தெரியுமா, இப்படி செஞ்சு நான் எல்லாரும் கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இந்த நெருப்பு ஷின்சான் வந்து சொல்லுவான். டே என்னடா நீ இப்படி பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. போப்பா எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நெருப்பு ஷின்சான் வந்து சொல்லுவான். ஸோ அப்புறம் இங்கே வந்து வில்லனோட ஸ்பேஸ்ஷிப் வந்து காட்டுவாங்க. ஸோ வில்லன்ஸ்லேயும் 5 புரிபுரி சைமன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட்ல இவங்க தான் வில்லன்ஸு. சூப்பர். இந்த மாதிரி ஒரு புரிபுரி சைமன் வந்து ஒரு பொருள் எடுத்து காட்டுவான். இது வந்து சாப்பிட்ற பொருள். இன்னைக்கு நைட் இந்த பொருள் வந்து எல்லா வீட்லயும் இருக்கிற கறியிலேயே நம்ம இது வந்து மிக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து ஜெய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சூப்பர். ராத்திரி ஆனோடனே எல்லாத்தையும் மாத்துறாங்க. அந்த கறிக்கு பதிலாக அவங்க கொண்டு வந்த சாப்பாடை வந்து மாத்துறாங்க. ஸோ அப்புறம் நம்ம ஷின்சானோட ஹீரோஸ் ஸ்பேஸ்ஷிப் வந்து காட்டுவாங்க. ஸோ இதுக்குள்ளேயே வந்து அந்த வில்லன்ஸ்க்குலாம் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே நம்ம ஷின்சான் செஞ்சு வச்ச அந்த கறி ரைஸ்குள்ளே வந்து அவங்க கொண்டு வந்த சாப்பாடு வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் அடுத்த நாளைக்கு நம்ம ஹீரோஸ் எல்லாருமே ஒரு லெட்டரை வந்து பார்ப்பாங்க. அந்த லெட்டரில் வந்து என்ன எழுதிருக்கோன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து நேற்று வந்தோம், இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருமே ஒரு ஆபத்து வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லன்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்களோட பாஷையில் வந்து எழுதிட்டு போயிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாரும் பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளோட காற்று ஷின்சான் வந்து ஒரு பக்கம் போவோம். அப்புறம் நம்மளோட அயன்மேன் ஷின்சான் வந்து ஒரு பக்கம் போவோம். அப்புறம் நம்மளோட செடி ஷின்சானும் வந்து அப்படியே சுற்றி போவோம். அப்புறம் நம்மளோட தண்ணி ஷின்சானும் வந்து நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்ட்டு போவோம். அப்புறம் நம்மளோட நெருப்பு ஷின்சான் மட்டும் நான் இங்கே இருந்து எல்லாருக்கும் சமைச்சு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இந்த ரெட் ஷின்சான் வந்து சொல்லுவான். அதாவது நெருப்பு ஷின்சான். ஸோ அப்புறம் நம்மளோட நெருப்பு ஷின்சானும் வந்து அந்த கறி ரைஸ் வந்து செஞ்சு வாங்க நான் இங்கே கறி ரைஸ் செய்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்ல, வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷின் வந்து விற்கிறான். ஸோ அப்புறம் இவங்க எல்லாருமே அதை வந்து மோக்கம் பிடிக்கிறாங்க. வாங்க எல்லாம் ஃப்ரீ தான், வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷின்சான் வந்து சொல்கிறான். ஒன்றே எல்லாருமே கூட்டமாக வந்துடுறாங்க ஃப்ரீ ஒன்றுனே. அப்புறம் நம்மளோட நெருப்பு ஷின் வந்து முதல்ல நான் டேஸ்ட் பண்ணி தான் தருவேன் அப்படின்ட்டு அவன் வந்து குடிக்கிறான். குடிச்சிட்டு அவனுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்படியே அந்த கரண்ட் வந்து கீழே விழுந்துடுது. அவனுக்கு என்னாச்சுன்னு இப்போ வந்து காட்டல. ஸோ அப்புறம் மக்களுக்கு எல்லாருமே மயங்கி போய் கீழே விழுந்துடுறாங்க அந்த கறி ரைஸ் சாப்பிட்டு. இங்கே மட்டும் இல்லை, ஹோட்டலு ஸ்கூலு எங்கே பார்த்தாலும் இங்கே மக்கள் எல்லாருமே மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த அயன்மேன் ஷின்சான் வந்து பார்த்துட்டு இருப்பான். அயன்மேன் ஷின்சான் மட்டும் இல்லை, தனி ஷின்சானு எல்லா ஷின்சானும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளோட நெருப்பு ஷின்சான் தவிர நம்ம நெருப்பு ஷின்சான் வந்து இப்போ தான் காட்டுறாங்க அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அவன் பார்த்து எப்படின்னா மயங்கி போய் அப்படியே கீழே விழுந்துருக்கான். இதை பார்த்தா மீதி எல்லாரும் என்ன ஷின்சான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. ஆனால் நம்மளோட அந்த நெருப்பு ஷின்சான் வந்து ஏதோ ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். அப்புறம் அந்த செடி ஷின்சான் வந்து இந்த மாதிரி இந்த கறி எடுத்து காட்டுவான். இது சாப்பிட்டு தான் அவன் மயங்கி விழுந்திருக்கான் அப்படின்ட்டு. இது பார்த்து இவங்க எல்லாருமே நாக்கு ஊறும். இது சாப்பிட்டா மயக்கம் போட்டு விழுந்துருவோம், ஆனால் இதோட ருசி நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இவங்களும் வந்து ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு வருவாங்க. ஸோ இப்போ அந்த 5 வில்லனுங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஜாலி எல்லா மக்களும் மயக்கப்பட்டு கீழே வந்திருக்காங்க. இப்போ இந்த உலகமே நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு புரிபுரி சைமன் வந்து சொல்லுவான், நேற்று என்ன நினச்சின்னு உங்களுக்கு தெரியுமா, நேற்று நாங்கள் வந்து சாக்லேட் வந்து இந்த மாதிரி எல்லா கறிக்கும் நாங்கள் வந்து கலந்து விட்டோம். கறினாலே காரமாக தான் இருக்கணும், ஆனால் சாக்லேட்னால அது வந்து ஸ்வீட்டாக இருக்கும், அதனால மக்கள்லாம் இப்படி மயக்கப்பட்டு கீழே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மொக்கையாக சொல்கிறாங்க.
ஸோ இதுக்கெல்லாமா மயக்கம் போட்டு விழுவாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கே தோணும். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு 4 ஷின்சான் சூப்பர் ஹீரோஸும் வந்துடுறாங்க. இனிமேல் உங்கள் ஆட்டெல்லாம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வந்தீங்க, நீங்கள் தான் அந்த கறி ரைஸை சாப்பிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த பண்ணிலாம் வந்து சொல்லணும். அந்த நேரத்தில் தான் நம்மளோட செடி ஷின்சான் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து கறி சாப்பிடலையே, நாங்கள் வந்து சும்மா ஆக்ட் தான் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட செடி ஷின்சான் வந்து சொல்லுவோம். அப்புறம் இங்கே நெருப்பு ஷின்சான் வந்து காட்டுவாங்க. நம்ம நெருப்பு ஷின்சான் வந்து சோகமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் அவனை பட்டு கொஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது பார்த்து நம்மளோட சின்ன வந்து அவனுக்கு வெறி வந்துடும். எனக்கு இப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடச்சிச்சு அப்படின்ட்டு அவன் வந்து நெருப்பாக இருப்பான். அவ்வளோதான் நம்ம மாட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வில்லனுங்களாம் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் நம்மளோட செடி சின்சன் வந்து ஒரு பால் எடுத்து வேகமாக எட்டி விடும். அந்த பாலம் வந்து செம்ம வேகத்தில் போகும். அப்புறம் நம்மளோட தண்ணி சின்சன் வந்து அதை வாயில் போட்டுக்கும். அப்புறம் அது வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து அதை வந்து தண்ணியால் ஃபோர்ஸால் அனுப்பும். ஸோ அப்போ அந்த பால் வந்து காற்று சின்சன் கிட்ட போயிடும். காற்று சின்சன் வந்து அந்த மாதிரி அந்த பால் வந்து ஊதி விட்றாங்க. இன்னும் அது வந்து ஸ்பீடாக போகுது. அப்புறம் அயன்மேன் சின்சன் கிட்ட வந்து போயிடும். அயன்மேன் சின்சன் வந்து ராக்கெட் லான்ச்சர் அப்படின்ட்டு அந்த பாலை வந்து பறக்க விடுவாங்க. அப்புறம் கடைசியாக தான் நம்மளோட நெருப்பு சின்சன் ஒரே எட்டியில் விடுவாங்க. அந்த பால் வந்து இப்படி வேகத்தில் போகுது. எங்கே விழுதுன்னு பார்த்தா அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்பில் போய் அட்டாக் பண்ணுது. அப்புறம் அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்பை வந்து பயங்கரமாக வெடிச்சு போயிடுது. இவங்களும் வந்து பயங்கரமாக சந்தோஷமாடுறாங்க. அப்புறம் இந்த பண்ணிங்களாம் வந்து அவ்வளோதான் நம்ம சோல் வந்து முடிஞ்சு அப்படின்ட்டு இவங்க வந்து கருகி போயிருப்பாங்க. அப்புறம் நம்மளோட சின்சன் வந்து இங்கே வாங்க வாங்க இந்த தடவை சாக்லேட்லாம் சேர்க்கல, உண்மையான கறி ரைஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நிறைய அக்காவும் வேகமாக வராங்க. வாங்க வாங்க இலவசம் இலவசம் அப்படின்ற மாதிரி நம்மளோட சின்ன சொல்லுவான். ஆனால் பார்த்தா நம்மளோட சின்சன் கடைக்கு வர மாட்டாங்க, வேற எங்கேயோ போகிறாங்க. இவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இந்த நெருப்பு சின்சன் வந்து பார்ப்பான். பார்த்தா அவங்களோட வேற ஒரு கடை இருக்கும். அது என்ன கடைனா சாக்கோ ரைஸ் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து திரும்ப சொல்லுவாங்க, இப்போ கறி ரைஸோட சாக்கோ ரைஸ் தான் இந்த மக்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் பேசுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம நெருப்பு சின்சன் வந்து சோகமிடுவான். நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் நம்மளுடைய செடி சின்சன் வந்து இந்த கறி ரைஸ்லாம் என்னோட பசங்களுக்கு வந்து தரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவனும் வந்து கொடுத்துருவான். நம்மளோட செடி சின்சனும் அவங்களோட பசங்களாம் கூப்பிட்டு வந்து சாப்பிட வைப்பா. அந்த பசங்களும் வந்து எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த 5 சூப்பர் ஹீரோஸில் உங்களுக்கு எந்த சூப்பர் ஹீரோ சின்சன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. ஸோ எனக்கு வந்து நெருப்பு சின்சன் தான் வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. ஸோ இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓசி தமிழோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து அந்த சேனல் வந்து செக் பண்ணிவிட்டு பிடிச்சா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்தாலும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் இந்த மாதிரி நேற்று வந்து நான் வந்து எத்தனை மணிக்கு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து 12 மணிக்கு போடலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நானும் வந்து 12 மணிக்கு போடலாம் தான் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் நிறைய பேர் வந்து டெலிகிராம் சேனல் வந்து ப்ரைவேட்டில் வந்து இந்த மாதிரி ப்ரோ எனக்கு இந்த மாதிரி மதியானம்லாம் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது ப்ரோ, நீங்கள் வந்து காலையில் எப்பவும் போல் 9 மணிக்கு போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. ஸோ எனக்கு கூட மதியானம் கூட ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ காலையில் வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த காலையில் டைமிங் வந்து ஓகேவா அப்படி ஓகே இல்லைனா அதுவும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. ஸோ எந்த டைம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ அந்த டைமுக்கே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இனிமேல் வீடியோஸ் எல்லாருமே. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வீடியோ. இந்த வீடியோ பற்றி எப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா பற்றி எப்படின்னா இது வந்து ஸ்பெஷல் எபிசோடு வந்து ஆரம்பிச்சு தான் வீடியோ லென்த்து. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்ட்டூன் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். இருக்கும் டாட்டா, பை பாய்.